ஹலோ கைஸ், அவிவா E3D சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு நேற்று வரைக்கும் லாஸ்ட் செஷன் வரைக்கும் பார்த்தாக்கா நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், பாய்லர் எக்யூப்மெண்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டு பாய்லர் வந்துட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்துட்டு ஒரு சில ஹோல்டிங் டேங்க் 2 பாய்லர் யூஸ் பண்ணி 2 பாய்லர் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஹோல்டிங் டேங்க்கு 1 போட்டிருந்தோம். ஓகே, அந்த ஹோல்டிங் டேங்க்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஹோல்டிங் டேங்க்கை காப்பி பண்ணி 4 ஹோல்டிங் டேங்க் இருக்கா மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு 2 சைட்லேருந்து 2 டிஃப்ரெண்ட்டான நாசில்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். நாசில்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பம்ப் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது 4 அந்த ஹோல்டிங் டேங்க்கு 4 டேங்க்கு நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த ஒரு ஹோல்டிங் டேங்க்குக்கும் இண்டிவிஜுவலாக பம்ப் வந்துட்டு இருக்கிற மாதிரி 4 ஹோல்டிங் டேங்க்குக்கும் 4 பம்ப்பு இது பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதில் 4 பம்பில் பார்த்திங்கன்னா ஒரு பம்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை 4 பம்பாக நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சிட போகிறோம். ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது வந்துட்டு நமக்கு இந்த எக்யூப்மெண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா, எக்யூப்மெண்ட் ஃப்ளோர் வந்துட்டு நமக்கு கெட் ஒர்க் கொடுத்தாலும் சரி, சேவ் ஒர்க் கொடுத்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம வந்துட்டு சேவ் ஒர்க்கு பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் சேவ் ஒர்க்கு பண்ணியிருந்ததுனால தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு சில டைம் என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு சேவ் ஒர்க்கு நீங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தெரியாது. அப்படி எக்யூப்மெண்ட்ஸ் தெரியாமல் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணி 3D வியூவில் ஆடு கொடுத்தோன்னா தான் நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்யூப்மெண்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் ஃப்ளோரையும் இந்த 2 பாய்லர்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு ஆடு கொடுத்துட்டேன். இப்போ எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க்கை 3D வியூ கொடுத்து ஆடு கொடுத்துட்றேன். அதுவும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க்கை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னருக்கு அதை மூவ் பண்ணிடுறேன். இதில் ரெண்டு விதமான இது வந்துட்டு நம்ம போட்டாச்சு. அது பேர் என்ன, 2 விதமான நாசில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதை வந்துட்டு ஒரு கார்னருக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை காப்பி பண்ணி 4 தான் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு இந்த டவுன் பாயிண்ட்டை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் மைனஸில் நான் வந்துட்டு கொடுத்து நான் அதை மூவ் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு ஹோம் ஆப்ஷன் போயிட்டு மூவில் பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட எந்தெந்த சைடு வந்துட்டு மூவ் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் சவுத் டைரெக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃப்ளோரோட சைஸ் வந்து நம்ம 50,000 போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் பாதி இருக்கிற 25,000 நான் வந்துட்டு நான் ஊற்றினோடனே ரொம்ப அந்த எட்ஜுக்கு போயிடுச்சு. 25 இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 23,000 கொடுக்குறேன். கம்மி தான், அதுவும் 23,000ன்றதும் கம்மியாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அந்த 23,000 21,000ன்னு மாற்றுறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த டைரெக்ஷனில் வெஸ்ட் டைரெக்ஷனில் ஈஸ்ட்டை வந்துட்டு வெஸ்ட்டுன்னு மாற்றிக்கிட்டு இதில் வந்துட்டு ஒரு 20,000 கொடுக்குறேன். ஓகே, கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்குது. நம்ம இந்த சவுத் சைடும் 20,000 கொடுத்துடலாம். ஓகே, கரெக்டாக அந்த கார்னரில் போயிட்டு செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இதை அப்ளை கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா, இதுலேருந்து இங்கே ஒரு காப்பி, இதுலேருந்து இங்கே ஒரு காப்பி, இதுலேருந்து இங்கே ஒரு காப்பி நம்ம வந்து காப்பி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு காப்பி மூவ் அப்படின்ற ஆப்ரேஷன், காப்பி ஆஃப்செட்டுங்கிற ஆப்ரேஷன். இப்போ கரண்ட் எக்யூப்மெண்ட் நம்ம வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க்கு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் இது வந்துட்டு 1 தான் கொடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா, அடுத்தது எக்ஸ்ஒய் டைரெக்ஷனில் இதோட எக்ஸ்ஒய் டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ஒய் டைரெக்ஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். எக்ஸ் டைரெக்ஷன் இது, ஒய் டைரெக்ஷன் இது. நான் ஒய் டைரெக்ஷனில் மட்டும் என்ன பண்ணுறேன், ஒரு 5,000 நான் மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகுது, இதை அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னே நமக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் ஒய் டைரெக்ஷனில் நவுத்திருக்கணும், நான் வந்துட்டு எக்ஸ் டைரெக்ஷனில் நவுத்திட்டேன்.
இதை வந்துட்டு ரீட்டைன் கிரியேட்டட் காப்பீஸ் எஸ் ஆர் நோவான்னு கேட்குது. நான் நோன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நவுத்தி வைக்க போகிறோம். எக்ஸ் டைரக்ஷனில் 5000ன்றது நம்மளுக்கு பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8000க்கு மாற்றிக்கிறேன். 8000 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோன்னே நமக்கு இந்த சைடு நவுந்து வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ரீட்டைன் கிரியேட்டட் காப்பீஸ் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போது இதை வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே செலெக்ஷனில் நம்ம வந்துட்டு இதை கேன்சல் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துருக்க தேவையில்லை. காப்பி ஆஃப்செட் ஆப்ஷன் திரும்ப கொடுத்துட்டு எக்யூப்மெண்ட்டு இப்போ இது செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த எக்யூப்மெண்ட் ஹோல்டிங் டேங்க் இருக்குல்ல, இந்த டேங்க்கே பழைய டேங்க்கே செலக்ட் பண்ணி இதை வந்துட்டு இங்கே நவுத்த போகிறேன். ஓகே, அதுக்கு காப்பி ஆஃப்செட் ஆப்ஷன் திரும்ப கொடுத்துட்டு நான் வந்துட்டு 8000 இதில் இருக்கிறத 0 பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒய் டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு ஒரு 8000 கொடுத்துட்றோம். 8000 கொடுத்துட்டு நான் வந்துட்டு அப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இந்த ஹோல்டிங் டேங்க் இங்கே ஒன்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு நம்ம இதையே வந்துட்டு இந்த கார்னருக்கு இப்படி நவுத்த போகிறோம், இந்த இடத்துக்கு இப்படி நவுத்த போகிறோம். ஓகே, நான் வந்துட்டு இதுதான் ஒரிஜினலு, மீதி எல்லாமே இதோட காப்பி அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதோட இப்போது இதுவே வந்துட்டு ஒரு காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இதோட காப்பியே வந்துட்டு திரும்ப இங்கே பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், இதை பேஸாக வச்சு இதோட காப்பி தான் 3மே அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு ஒரு 8000 இருக்குது, ஒய் டைரெக்ஷனில் ஒரு 8000 இருக்குது. அதே 8000 நான் வந்துட்டு எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், அப்ளை கொடுத்தோன்னே இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துடும். ரீட்டைன் கிரியேட்டட் காப்பீஸ் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐசோமெட்ரிக் வியூக்கு மாற்றினோடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வந்து க்ரியேட் ஆகி வந்துருச்சு. எல்லாமே வந்துட்டு ஒரே டைரெக்ஷன்லேயே இருக்குது. இந்த டைரெக்ஷனில் எந்த இடத்துல வந்துட்டு இது இருக்குது, நம்மளோட நாசில் வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றது நம்ம போக போக வேணும்னா நம்ம வந்துட்டு இதை ரொட்டேட் பண்ணியோ இல்லை நாசில் வந்துட்டு இன்னொரு இடத்துல க்ரியேட் பண்ணியோ நம்ம வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு பம்பு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பம்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்பு தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சென்ட்ரிஃபியூகல் பம்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்யூப்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு கமாண்ட் விண்டோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் விண்டோவில் நான் என்ன பண்ணுறேன், ஷோஸ் அண்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஓகே, கிளியர் ஷோ 2 ஆச்சரியக்குறி ஜென் ப்ரிமிட்டிவ்ஸ் ஷோஜன் ப்ரிமிட்டிவ்ஸ் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் வந்துட்டு ஷோஜன் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். ஸ்பேஸ் விட்டிங்கன்னா வந்துட்டு எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த எக்யூப்மெண்ட் ஜோனில் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஜோனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இன்னொரு சப் எக்யூப்மெண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சப் எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பம்ப், சென்ட்ரிஃபியூகல் பம்புன்றதை ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். எக்யூப்மெண்ட் ஜோனில் என்ன பண்ணுறேன், ஒரு எக்யூப்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதோட இது வந்துட்டு என்னது, பம்புன்னு ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். பம்பில் வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த எக்யூப்மெண்ட் பம்பில் சப் எக்யூப்மெண்ட்டு நான் கொடுக்குறேன். சப் எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த சப் எக்யூப்மெண்ட்டோட பேர் சென்ட்ரிஃபியூகல் பம்புன்னு போட்டுக்கிறேன். அதுக்கு சென்ட்ரி பம்ப், CNTRI பம்ப்
அப்படின்ற பேரை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இந்த சப் எக்யூப்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், பாக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். இந்த சப் எக்யூப்மெண்ட் ஹைராக்கியை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எக்ஸ் லென்த்து ஒய் லென்த்து பார்த்திங்கன்னா எக்ஸோட லென்த்து நான் வந்துட்டு ஒரு 2000 கொடுக்குறேன். ஒய் லென்த்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 5000 கொடுக்குறேன். ஹைட்டு வந்துட்டு ஒரு 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், அப்பர் டைரெக்ஷனில் இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 1000 mm இதை வந்துட்டு ஏற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்யூப்மெண்ட் ஃப்ளோர் வந்துட்டு நமக்கு ஒரு 500 mm இருக்குது, இது ஒரு 500 mm இருக்குது. இதை வந்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன ஆகிடுச்சு, இது மேலே மூவ் ஆகி வந்துருச்சு. மூவ் ஆகி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதோட செலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த சிலிண்டர் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஹைட்டு வந்துட்டு சிலிண்டரோட ஹைட்டு ஒரு 2000 mm. இது வந்துட்டு ஒரு டயாமீட்டர் வந்துட்டு ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 1000 mm கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தோன்னே நமக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஹைட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2000 கொடுத்ததுனால இங்கே வந்துட்டு ஒரு 3000 mm அப்போர்ட் டைரெக்ஷனில் நான் வந்துட்டு இதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இது மேலே வரா மாதிரி இருக்கும். ஓகே, 3000 கூட வேணாம், 2000 நமக்கு போதும். கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகிருக்கு. இப்போது ரொட்டேஷன் கொடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், 90 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். அபவுட் ஜெட் ஆக்சிஸ் இருக்குது, ஜெட் ஆக்சிஸ் இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணிடுறேன். அப்ளை ரொட்டேஷன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு அப்போர்ட் டைரெக்ஷனில் 1000. ஓகே, இதுவே இன்னும் சீட் ஆகலையா, அதுதான். ஓகே, 1500 கொடுக்கலாம். ஓகே, 1750 ஏதோ ஒரு ரேஞ்சு, அதுவாக வந்துட்டு ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிச்சு. நான் இதோட டயாமீட்டரை கூட கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். டயாமீட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்த எண்டுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே, இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 2000 mm கொடுக்குறேன். ஓகே, 1750 mm இருக்கிறத நான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு சர்டன் ஹைட்டு வந்துட்டு ஏற்றுறேன். ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக வந்துட்டு 2000 mm கொடுக்குறேன். 2000 பத்தலை, 2500 mm கொடுக்குறேன். 2500 mm வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். 2300. ஓகே, ஓரளவு கரெக்டாக சீட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் நார்த் சைடு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 500 mm நான் மூவ் பண்ணுறேன். 500 mm கூட இல்லை, ஒரு 2000 mm கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, 1500 mm நான் வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இதை இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இன்னொரு சிலிண்டரை வந்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். இது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சிலிண்டர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு மோட்டரோட பாடியாக இருக்க போது. இந்த சப் எக்யூப்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு சிலிண்டர் என்னன்னாக்கா, இதோட டயாமீட்டர் வெறும் 500 தான் வைக்கிறேன். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1000 வச்சுக்கிறேன்.
க்ரியேட் கொடுத்தோன்னே இந்த சைடு க்ரியேட் ஆயிடுச்சு. இது அப்வர்ட் டைரெக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3000 mm நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, இதோட லென்த்து ஹைட் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன், 1500 mm. இதோட எக்ஸ் டைரெக்ஷனில் இதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட ஹைட் வந்துட்டு இன்னும் ஒரு 2000 mm மாற்றி கொடுக்குறேன். ஓகே, 2300. ஓகே, கரெக்டாக இதோட சென்டரில் வந்துட்டு அலைன் ஆகிருக்கு. இப்போது இதோட ஹைட்டு வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1800 mm நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்னொரு சிலிண்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சிலிண்டர் தான் நம்மளுக்கு என்னவா ஆக்ட் ஆக போகுது, நமக்கு இது வந்துட்டு பம்ப் வந்துட்டு கனெக்ஷன் ஷாஃப்ட்டு, இது பம்போட பாடி, அதாவது மோட்டர் பாடி, இது வந்துட்டு கனெக்டிங் ஷாஃப்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பம்போட அந்த சென்ட்ரிஃபியூகல் கேசிங் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த கேசிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கேசிங்கில் வந்துட்டு 2 இருக்கிற மாதிரி, கேசிங்கில் வந்துட்டு 2 நாசில்ஸ் இருக்கா மாதிரி, இன்லெட் நாசில் அவுட்லெட் நாசில் 2 இருக்கா மாதிரி நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், சிலிண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த சிலிண்டரோட டயாமீட்டர் இந்த டயாமீட்டரை விட கொஞ்சம் ஜாஸ்தி, இந்த டயாமீட்டருக்கு ஈக்குவலண்ட்டாகவே நான் கொடுத்துக்கிறேன். இந்த டயாமீட்ரு எவ்வளோ கொடுத்தோன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2000 கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 2000. ஹைட் வந்துட்டு நான் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன், 1000 கொடுக்க போகிறேன். ஓகே, கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தோன்னே கீழே வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். க்ரியேட் ஆகிருக்கிறத 1000 கூட கொஞ்சம் கம்மி தான், 1500 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அப்வர்ட் டைரெக்ஷனில் இதை வந்துட்டு ஒரு இனிஷியலாக 3000 mmக்கு நான் வந்துட்டு மேலே மூவ் பண்ணுறேன். ரொட்டேஷனில் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து 90 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 2300 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நார்த் சைட் டைரெக்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு ஒரு 2000 மூவ் பண்ணுறேன். நார்த் சைடில் இது சவுத் சைடு மூவ் பண்ணோம், சாரி. ஓகே, சவுத் சைட் டைரெக்ஷனில் ஒரு 1800 கொடுத்துக்கலாம். கரெக்டாக இதோட அலைன் ஆகிருக்கணும். 1500, 1600 கூட கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்துட்டு பம்ப் பாடியாகவும் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்துட்டு கேசிங்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நாசில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நாசில் க்ரியேஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே, இந்த மாதிரி பம்பில் வந்துட்டு ஒரு சர்டன் இது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, சர்டன் லெவலுக்கு வர வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நாசில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இந்த வீடியோஸோட ப்ளேலிஸ்ட் வேணும், உங்களுக்கு இதோட இந்த அவிவா E3Dயோட ப்ளேலிஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை.